ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த மூணாவது கன்னி அவதாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகேஸ்வரி. மூணாவது கன்னி மகேஸ்வரி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவோ. சரி, நீ நான் ஒன்று உற்பத்தி பண்ணுறேன்ட்டு ஆகாயத்தில் தன்னுடைய தபபல சக்தியால் நீரை அந்த சூரிய சரத்தில் அங்கே ஆகாயத்தில் ஊத்துறாரு. அதில் உருவாகப்பட்டதான், கருவில்லாத உருவாகப்பட்டவ தான் இவ தான் மகேஸ்வரி. பாருங்க, மகேஸ்வரி. சப்தகன்னியில் ஒரு மகேஸ்வரி என்ற ஒரு கன்னி உருவாகிறா. அன்னமார் மேலே உட்காந்துருக்கா. ஏன்னா சிவபெருமான் சொல்லிட்டார், பூமி தரத்தில் கால் படக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் நிற்கணும், ஆகாயத்தனத்திலே நிற்கணும்ட்டு. இது அன்னமார். இந்த மகேஸ்வரி பூலோகத்தில் சிவபெருமானுடைய சிறப்பில் நிற்கிறா. அதனால் இந்த மகேஸ்வரியுடைய சிறப்பை நம்ம பார்க்கலாம். மகேஸ்வரியே தாயே, மகேஸ்வரியே, மகேஸ்வரியே தாயே, மகேஸ்வரியே. சிவனின் நாயகியே, கருவில்லா ஒரு பானாயே, மகேஸ்வரியே தாயே, மகேஸ்வரியே. சிவனின் உருவே, கருவில்லா உருவானாயே, ஆகாயதனில் கண்ணியே, சப்த கண்ணியே, நீ ஆகாயத்தில் கண்ணியே, சப்த கண்ணியே. சந்த என்னும் சூரனையும் முண்டாயென்னும் சூரனையும் வதம் செய்யவே, ஆகாயதனில் எழுந்து நின்றாயே. அசுரரை அழிக்கவே, தேவரை காக்கவே, தெய்வலோகமே உனை போற்றுதே. சப்தகன்னியாய் உருவெடுத்தாலே, மகேஸ்வரி தாயே, மகேஸ்வரி தாயே, சிவனின் உருவே. சிவனுடைய அவதாரத்தில் உருவாக்கப்பட்டவதான் இந்த மகேஸ்வரி. ஏன்னா இந்த 7 கண்ணினுடைய சிறப்பு எப்படி, எந்தெந்த வகையிலே உருவாகினாங்க அப்படின்னு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மக்கள் தள்ளி பார்த்துக்கிட்டே வரலாம். இதனுடைய சிறப்பை மொத்தமாக சொன்னால் புரியாது. அப்படின்றதான் அம்பாளுடைய அனுகிரகத்தில் ஒரு அவதாரத்தை நம்ம எடுத்து அவங்க வச்சிருக்க சூழம் பாருங்கள். முன்ன இல்லை, பின்புகம்தான். ஏன்னா இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தில். முன்ன இருந்தால் அவன் தடுத்துடுவான், பின்ன இருந்தால் தான் அதை தடுக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பு, இதில் ஒரு மாய சக்தியை உருவாக்கி இந்த மகேஸ்வரி அவதரிச்சிருக்கா. அடுத்தது யார் வரான்னு பார்ப்போம். ஓண்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.